இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு 11:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் வேலை செய்பவர்கள் கிட்ட மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய பணிகள்ல தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதுங்க. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். கவனக்குறைவின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் நட்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்தவும் செய்வீங்க. வீடு மனை வாங்குவதில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அலுவலக பணிகள்ல சில டென்ஷன்களும் இருக்குங்க. தொழில்துறைக்கு புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கியும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல இடையூறாக மற்றவர்கள் கிட்ட யாரிடமும் பேசவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்ககிட்ட பாசமலையும் பொழிவாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களை தேடி பெரிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. 1-2 நாட்களாக முழுமையடையாத சில வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. அவர்களிடத்துல விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. சமய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அதிக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டு வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாங்க. நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அரசாங்க வேலைகள் தொடர்பு உடையவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுவதும் நல்லது தாங்க. நடந்து கொள்வதும் நல்லது.
விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பலதரப்பட்ட விஷயங்கள்ல மனதுல அமைதியின்மையும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க என்று சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாங்க. ஆர்வமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை சரியான திட்டமிடுதல்களுடன் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படும் நம்பிக்கையின் காரணமாக வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணைக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை முதலீடுகள் செய்வதன் மூலம் உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல சின்ன சின்ன உள்குத்து வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாக்கிரதையாகவும் இருங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. வண்டி வாகனங்கள்ல ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மூத்தவர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துல மற்றவர்களிடத்திலும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. தொழில நல்ல லாபத்தையும் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று வியாபாரத்துல கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. பிற்பகலுக்கு மேல குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அறிமுகமானவர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல உற்சாகமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செலவுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வருமானமும் அதற்கு ஏற்றபடியும் இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று அனைத்துமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லதுதாங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல திணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து கேட்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக சேமிக்கவும் செய்வீங்க. இதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஒரு 2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல உயரதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்களை எல்லாமே கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகவும் செய்யும். குடும்பத்துல இதமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உற்சாகமாகவும் பேசுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு சுப செலவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை நீங்க இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது என்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் வந்து சேரும். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பொறுப்புணர்ந்து வேலைகள் செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பேச்சுக்களிலும் செயல்களிலும் மென்மையை பராமரிப்பதும் நல்லது. உறவுல ஏற்பட்டு இருந்த விரிசல்களை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த கவனக்குறைவுகளும் மாறுங்க. பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. குடும்ப தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று லாபத்தை அதிகரிக்கக்கூடிய புதிய திட்டங்களை நீங்க தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக சில பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். குழந்தைகளுடைய தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கற்றல் பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனதில் இருக்கின்ற ரகசியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று பக்தியுடனும் காணப்படுவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த உறவினர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தடைகளும் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமுடன் பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது பய உணர்வுகளும் ஏற்படலாம். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது, ஸ்லோகங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவற்றின் மூலம் பதட்டமின்றியும் இருப்பீங்க. சக பணியாளர்களிடம் நல்ல விதமாக நடந்தும் கொள்வீங்க. அவர்களை கவனமுடன் கையாள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை அவர்கள் கிட்ட பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குறைந்த அளவு பணம் இருந்தாலுமே இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நன்மையை தருவதாகவும் இருக்கும்.
உழைப்பு அதிகமாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எதிரிகளுடைய ஆசைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பணவரவு அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். சில தொழில் விஷயமாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தும் விடுவீங்க. வாகன தொந்தரவுகளும் ஏற்படலாம். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் முடிந்தும் விடுங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை நோக்கியும் செல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. சிறிய அளவுல பொருளாதாரத்துல பற்றாக்குறை இருந்தாலுமே அதனை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. தொழில புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை நீங்கள் கண்டறியவும் செய்வீங்க. வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர போக்கும் மேம்படும். எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய மனதை உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. இன்று நல்லதை நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தொந்தரவு கொடுத்து இருந்த வயிற்று உபாதைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீங்க. துணிச்சலான முயற்சிகளினால வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆசையினால சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் மன நிம்மதியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல ஏற்பட்டு இருந்த கோபங்களும் நீங்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும்.
உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக வாங்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் விடாப்பிடியாக பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது உங்களின் மீது ஏதாவது கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் வசூலாகவும் காண்பீங்க. புதிய கடன்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கடன் தொகையும் வசூலாகவும் காண்பீங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வாங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில காரியங்களை முடித்து நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். இணைய வழி வர்த்தகத்தின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறுமணம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இழுபறியான தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பணிகளை எல்லாமே திறமையாகவும் வெளிப்படையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சிக்கலான பணிகளையும் கூட கவனமாகவும் எளிமையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற அவநம்பிக்கையான உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை கெடுக்க நினைத்த எதிரிகளுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறவும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. பணத்தை கவனமாக எண்ணித் தருவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில மாற்றம் மற்றும் இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு செல்வதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய வருகையினாலும் நண்பர்களுடைய வருகையினாலும் மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
கணக்குத்துறை, உணவுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குழந்தைகளினால மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அழகுக்கலை சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் புத்துணர்ச்சியுடனும் ஈடுபடுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. லாபமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிக்கலான பணிகளையும் கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அதற்காக வேகத்துடனும் செயல்படுவீங்க. பங்கு முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. இன்று ஆவணங்கள்ல கையெழுத்து இடும் பொழுது அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. படித்து பார்க்க தவறவும் வேண்டாம். இன்று கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாக தங்க முடியும். சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்தும் விடுவீங்க. அதற்கான பணமும் கையில இருக்கும். பிள்ளைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த சர்க்கிள்கள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. பணியாளர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலைத்துறை, மீடியாத்துறை, உணவுத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் வருமானத்தை பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பொருளாதார பற்றாக்குறைகள் எல்லாமே சீராகவும் செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தந்தையின் வழியில ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். அனைவரிடத்திலுமே அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விவசாய பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகள் மெதுவாக நடந்தாலுமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான செயல்பாடுகளை எல்லாமே இன்று நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை எல்லாமே திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இதன் மூலம் வேலைகளை நல்ல தரத்துடனும் உரிய நேரத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசி சிரிக்கவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுதும் உங்களுடைய உற்சாகமும் வெளிப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. அலைச்சல்களும் வேலை பலுவும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை அரசாங்கத்திடமிருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி சாமர்த்தியமாக நீங்கள் வென்றும் காட்டுவீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நயமாக பேசுபவர்களை முழுமையாக நம்பிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வணிகவியல், இயந்திரவியல், தொழில் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவத்துறை, உணவுத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று சிறப்பானதொரு நாள் என்றும் கூறலாம். கடன் பிரச்சனைகளை எல்லாமே இன்று கவனமாக பேசி தீர்த்தும் விடுவீங்க. இதுல இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களின் மூலம் மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிமையான பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலை பொருட்களை வாங்குவதில் என்ற மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய ரசனையில மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களும் இன்று உங்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறுகளை எல்லாமே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணியில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. வேற்றுமை நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும்.
உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள் பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. உறவினர்களுக்குள் இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. சமரசமான சூழ்நிலைகளும் காணப்படும். சின்ன சின்ன இடையூறுகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் உடல் சோர்வும் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்த பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. குடும்பத்தினருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்த சகோதரிகளுக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை பற்றி திட்டமிடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய கடின முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க. நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கடன் சார்ந்த சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களிடத்துல புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. இன்று உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கசப்பான சூழ்நிலைகளும் மாறும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். அத்தியாவசியமான செலவுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. என்ற நல்ல தூக்கமும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கோபத்தை தூண்டும் வகையில நீங்க எதுவும் பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய டென்ஷன்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபார பணிகள்ல வெற்றியும் உண்டாகும். திட்டமிட்டபடி சிறப்பாக தொழிலை நடத்தவும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. திடீர் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தகவல் தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். இன்று இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். குறுகிய தூர பயணங்கள் புதிய வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாரிசுகளின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இன்று நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான பேச்சுக்களின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் இருக்கும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பங்கு சந்தையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமையான செயல்பாடுகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த செயலிலும் உற்சாகமாகவும் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வழிகாட்டுதல்களின் மூலம் தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினான செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமையை காட்டாமல் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையிடம் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் பாடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சுப செலவுகள் நாளின் பிற்பகுதியில தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கோயில்களுக்கு செல்வது, தெய்வ பணிகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்குங்க. வாகன வகையில அனுகூலமும் உண்டாகும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் சற்று கால தாமதம் ஆனாலும் முடிந்தும் விடும். சுய தொழில் முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்களின் காரணமாக அனைவரையுமே கவர்ந்தும் விடுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பணவரவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பிடித்த உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம்.
எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படவும் செய்வீங்க. இலக்கிய பணிகள்ல கற்பனை வளங்களும் அதிகரிக்கும். மனதுல வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். கற்பனை திறனும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. யோசித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் துணையை பாதிக்கவும் செய்யலாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். துணிச்சலாக சில வேலைகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்து உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்குங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல நற்பெயரையும் எடுத்தும் விடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். மனதுல ஒருவிதமான ஏக்கங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வாசனை திரவியங்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.